பெட்டிக்கடையிலிருந்து ஷாப்பிங் மாலில் வர இருக்கக்கூடிய பேடிஎம் 200 இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான மியூசிக்லாம் ரொம்ப பெரிய அளவில் வைரல். பட் பேடிஎம்மினுடைய பேமெண்ட் பேங்க் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்பா நீ எதுவுமே சரியில்லை, நீ பாட்டுக்கு டெபாசிட் பண்ண வைக்கிற மக்களை அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுக்கிடவே மாட்டுக்க, நாட்டுக்கு என்ன தேவையோ அதையும் நீ கண்டுக்கிட மாட்டுக்க, நாங்கள் சொல்கிறக்கூடிய சில விஷயங்களை கேட்கவே மாட்டுக்க, இதுக்கு மேலே உனக்கு உரிமையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேங்கிங் ஆக்டர் செக்ஷன் 22/4 அடிப்படையில் அவங்களுடைய லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் இல்லாத காரணத்தினால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அதனுடைய அக்கௌண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் புதுசாக பணத்தை போட முடியாது. புது கஸ்டமர்ஸை இனிமேல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியாக ஆட் பண்ண முடியாது. வாலெட் ஏதாவது பேமெண்ட் வாலெட் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்ப அந்த வாலெட்டை ஃபில் பண்ண முடியாது. ஃபாஸ்டாக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியாக ஃபாஸ்டாக் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த அமௌண்ட்டு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர கியூஆர் கோடை யூஸ் பண்ண முடியாதா விக்கி, பேடிஎம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாதா விக்கி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பயப்பட வேண்டாம். அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா பேடிஎம் அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்ளிகேஷன். அந்த கியூஆர் கோடு வழியாக நம்ம ஒரு பேமெண்ட் நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வழியாக நம்ம நடத்துறது கிடையாது. அது எய்தர் ஹெச்டிஎஃப்சியோ ஆக்சிஸ் பேங்கோ ஐசிஐசியோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏதோ ஒரு வங்கிக்கான ஒரு அந்த லேயர் கூட கம்யூனிகேட் பண்ணி நம்ம பேமெண்ட்டை அந்த பேங்க்கில் கொண்டு போட்டுரும். அவ்வளோதான் செய்யுமே தவிர அதற்கும் பேடிஎம் பேமெண்ட் அந்த பேங்குக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை பற்றியான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் தமிழ் பட்சத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். 2 சம்மர் சேல் 1/2 மணி நேரத்தில் விற்று முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, எனக்கு இல்லையா விக்கி அப்படின்னு கேட்டால், அண்ணன் தம்பி அக்கா அவ்வளோதான் கொடுக்க முடியும், நான் அவ்வளோ விலை கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு சம்மர் சேல் தான். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு மேஜிக் ட்ரீ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் விசில் அடிக்கக்கூடிய செராமிக்கில் செஞ்ச இந்த விசில் பேர்டு 2க்குமான டீட்டெயிலை வீடியோக்கு எண்டில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 3 வாரம்ப்பா. ஐயா என்னையா 3 வாரம்? லெபனன் மற்றும் இஸ்ரேலினுடைய போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 3 வாரத்தை நாங்கள் நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். யாருடைய போருக்குப்பா யார் இந்த நீட்டிப்பு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூஷுவல் இதுதானங்க நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலினுடைய போருக்கு மிகப்பெரிய அளவில் சொம்பு தூக்கிட்டு வர்றது வேற யாருமே இல்லைங்க, நம்ம பெரிய அண்ணன் அமெரிக்கா தான். இப்போ தான் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. திடுதிப்புன்னு பார்த்தா இஸ்ரேலேருந்து ஒரு செய்தி, ஐயா என்னையா நெத்தன்யாகு அவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, பாபா வாங்கே ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் எஸ், அவருக்கு கேன்சரா, அவருக்கு புரோஸ்டேட் கேன்சர் இருந்ததாகவும் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கொண்டதாகவும் 2 மாதத்துக்கு பிறகு அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி வெளியில் விட்டுருக்காங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கும் போது 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் தயார்படுத்திட்டோம். பட் 2 மாதமாக ஈரான் போர் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால அதை சொல்லி அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்முடைய போர் வீரர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. நெகட்டிவ் இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ல, அதை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போ லேட்டாக இதை அறிவிக்கிறோம். வேறு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு, நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கொஞ்சம் நாட்களாகவே நெத்தன்யாகு அவர்களுக்கு கேன்சர் இருக்குது, அவர் சீக்கிரமாக செத்து போயிடுவாரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர் ஒன்று சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பட் கேன்சர் இருக்கிறது உண்மைதான். அது ஏர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சு அதை நீக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்களே அவருடைய ஹெல்த் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் அண்ணன் ஜெலன்ஸ்கி அவர்கள் சவுதி அரேபியாவில் வந்து நிற்கிறார். என்னையா மனுஷன் பயங்கரமான டீல் போட்டுட்டு இருக்காருயா, அரபுலக நாடுகள் கூட ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி சிஸ்டம் அதுக்கான எல்லா விதமும் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தாரேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, காசு தாராங்க, எங்களுடைய உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதற்கு அரபுலக நாடுகள் பல முயற்சிகளை எடுக்க போகிறது, நாங்கள் ஜாலி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செலன்ஸ்கி அவர்கள். இந்த நேரம் பார்த்தா ரஷ்யாவில் அடிக்கடி ஆயில் ரிஃபைனரிக்கு எதிரான தாக்குதல் நடந்து கரும்புகை அப்படிங்கிறது மேல் எழும்பி மறுபடியும் மழையில் அது கீழே விழுந்து ஒட்டுமொத்தமாகவே ரஷ்யா முழுவதுமாகவே இந்த ஆயில் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆல்ரெடி இதே மாதிரி விஷயம் இந்த கத்தார்லலாம் நடந்துச்சு. ஈரான் வந்து அடித்த இடத்துல இந்த அரபுலக நாடுகளில் இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரியில் தாக்குதல் நடந்த உடனே திடீர்னு ஏற்பட்ட கரும்புகை காரணமாக அது மறுபடியும் பூமிக்கே திரும்ப வரும்போது எண்ணெய் மழையாக பெய்யும். எண்ணெய் அப்படிங்கிறது மழையாக பெய்யும். அப்படி பெய்யக்கூடிய அந்த மழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள், ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ரஷ்யாவிலையும் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ், அவர் சொல்லியிருக்காருங்க, ஹெக்ஸத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி? வேற ஒன்றுமே இல்லை, இந்த ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட். எது? ஈரானுடைய யுத்தம் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கிஃப்ட்.
என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பிடுவோம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா மாப்பிள்ள, பரவாயில்ல மாப்பிள்ள செய்யுங்க. ஐயோ ஈரான் சொன்ன உடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேராக பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. தபுக்குடின்னு இன்னைக்கு போயிருக்காரு. என்னப்பா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் இன்னொரு செய்தியை பார்த்தா அமெரிக்காவினுடைய விட்காஃப் அவர்களும் ஜாரேத் குஷ்னர் அவர்களும் பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற வேறொரு தகவல். அவங்க 2 பேரும் வராங்களே, அப்போ பேச்சுவார்த்தை தாண்டோய், ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்குதுடோய் அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா ஜஸ்ட் நைட் வந்து பாகிஸ்தானை பார்த்துட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமாம், வேண்டுதல் திருப்பதி வரை வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லியிருக்கீங்க, பாகிஸ்தானை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. உண்மையாக ஒத்துக்கோங்க பாஸ், பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்குன்னு, எங்களுக்கும் அதுதான் வேணும். பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கேஷுவலாக நாங்களும் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போயிடுவோம். பங்கு வர்த்தகம் சும்மா டமால் டுமில்னு விழுகாது. தங்கம் அப்படிங்கிறதுக்கான விலை கொஞ்சமாவது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லாமே நல்லா நடக்கும்யா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா அப்படிங்கிறது பாமர மக்களுடைய எதிர்பார்ப்பு. மிடில் ஈஸ்ட் முழுவதுமா யுத்தம் அப்படிங்கிறது வந்ததுனாலே என்னவோ அமெரிக்காவை எதிர்த்து ஐரோப்பிய ஒன்றியம், யூகே போன்ற நாடுகள் எல்லாமே அவங்களுடைய வாய்ஸை பதிவு பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூடுதலான சப்போர்ட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பக்கம் இருந்து தேவைப்படுகிறது. அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் மிடில் ஈஸ்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிடைக்கவில்லை என்றும் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த நிலையை மாற்றி எடுக்க வேண்டும் என்கிற தகவலை இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா இத்தாலி தான். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஐயோ ட்ரம்ப் அவர்கள் கூட பேசவே மாட்டுக்காங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கே, ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறனால இத்தாலியை நாட்டை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பல ஊடகங்கள் இன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த உலக நாடுகள் குளோபல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருக்காங்க. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாது, அவங்க எப்படினாலும் எப்பனாலும் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மனித குலத்திற்கே எதிரானது, அவங்க இருக்கவே கூடாது, டெத் டு இஸ்ரேல், இதை தானே ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் சொன்னதையே துருக்கியும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. அப்போ ஈரானுக்கு பிறகு துருக்கி தான் இஸ்ரேலினுடைய இருக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ணாச்சி, அது கூடவே பாகிஸ்தானையும் சேர்த்துக்கோங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வாண்டடாக வந்து வலையில சிக்குவாங்க. இஸ்ரேல் சும்மா வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். மொசாடை மிஞ்சுறதுக்கு இன்னொரு உளவு அமைப்பு வரவே இல்லை. அப்படிப்பட்ட மொசாட் இப்போ அடிக்கடி ஈரான் விஷயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஈரானுடைய புது தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பல தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்ஸ் அது அவங்க கையில் கிடைச்சிருச்சுன்னா ஒருவேளை இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே குண்டில் புது தலைவர்கள், ஏன்னா பழைய தலைவர்கள்லாம் காவு வாங்கிட்டாங்க, புது தலைவர்கள் உருவாகி கொண்டு இருக்காங்க, கொஞ்சம் உருவாகட்டும் அதன் பிறகு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சும்மா அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற பெயரில் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஈரான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதங்களை ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய ஏர்போன் ஆயுதங்கள் எல்லாமே ரீஸ்டாக் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்கல்ல, அப்போ ட்ரம்ப் இன்சைடர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா 90% இந்த மனுஷன் சொல்றதை நாங்களே நம்ப மாட்டோம், இந்த உலகம் எப்படியா நம்புது அப்படின்னு சொல்லி பேச்சில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்காவில் கொஞ்சம் லீக்டு இமெயில்ஸ் அப்படிங்கிறது வெளியானது. அந்த லீக்டு இமெயில்ஸில் யூகேக்கு எதிராக அமெரிக்கா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாக்லாண்ட் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குங்க, அது யூகே எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் யூகேக்கு ரொம்ப பெரிய அளவில் பேக்கப்பாக இருந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஆனால் நேட்டோ நாடுகள் நமக்கு நல்லதை செய்யவே இல்லை. ஈரான் கூட சண்டை போடும்போது நமக்கு ஆயுதம் வேணும்னு கேட்டோம், நமக்கு சப்போர்ட் வேணும்னு கேட்டோம், நமக்கு கூட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு ராணுவத்தை அனுப்பி வைங்கன்னு கேட்டோம். எதுவுமே செய்யாத நேட்டோ நாம் ஏன் பணம் கொடுத்து நேட்டோ கூட இருக்கணும், பேசாமல் நேட்டோ விட்டுட்டு விலகி விடலாமா அப்படிங்கிற யோசனையில் அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரியே இப்போ யூகேக்கு எதிராகவும் அமெரிக்கா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லீக்டு இமெயில்ஸ் வழியாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியும் நிறைய ஸ்ட்ரைட், அதாவது இந்த ஜலசந்திகள் அப்படின்னு சொல்லும் பாருங்க, நீர்முனைகள் அப்படின்னு சொல்லும் பாருங்க, இதை வச்சு தான் அடுத்த ஒரு வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ண போகிறாங்க என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதலான தகவலை நானே படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுன்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவா போட்டுடுறேன். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் அரபுலக நாடுகள் கூட செஞ்சுட்டு இருக்கோம். இனி ரஷ்யாவுக்கு கெட்ட காலம் தான், உக்ரைனை தொட்ட நீ கெட்ட ரஷ்யா அப்படின்னு சொல்லி இனிமேல் பஞ்சு டைலாக்லாம் பேசி மறுபடியும் அடிக்க வருவாங்களா இருக்கும். பட் ரஷ்யா மறுபடியும் உக்ரைனை பஞ்சா பறக்க விடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்ல நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை சீக்கிரமா முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கையில் தான் இருக்கு, என் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை இன்றும் வெளியிட்டிருக்கிறார். சைனாவினுடைய டீப் சீக்
ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட அவங்களுடைய ஏஐ மாடலுக்கான அடுத்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா இன்னும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இல்லாட்டி இஸ்ரேல் லெபனன் யுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லெபனன் அவங்களுடைய சீஸ்ஃபயர் வயலேஷனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மீண்டும் நாங்கள் யுத்தத்தை தொடங்கி விடுவோம் அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி இந்த மேஜிக் ட்ரீ அப்படிங்கிறத சூப்பரான ஒரு விஷயமா நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுக்கலாம். ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க, அது கூடவே ஒரு லிக்விடும் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதற்காக 2 டெக்கரேஷன் ஒரு கிளிட்டர் பவுடரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் அந்த ட்ரீயை நிற்க வைக்கிறீங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விட் எடுத்து அந்த ட்ரீனுடைய மேல் பகுதியிலிருந்து அப்படியே கீழே ஊற்றி அந்த ஸ்டாண்டில் விழுற மாதிரி வச்சுருங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது சும்மா பனிப்பொடியுடன் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் ஒரு 3 மாதம் அப்படியே இருந்துச்சு. நீங்கள் ஆட்டாமல் அசைக்காமல் இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரீ, அதுவும் பனிக்காலத்தில் இருக்கக்கூடிய ட்ரீ உங்கள் வீட்டில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த மேஜிக் ட்ரீ ஒன்று. அடுத்ததா இந்த செராமிக் விசில் பேர்டு. இந்த மேஜிக் ட்ரீயை எனக்கு தெரிஞ்சு அமேசானில் ஒரு 200 ரூபா, 180 ரூபா, 350 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த செராமிக் விசில் பேர்டை, சாதாரண கிளே விசில் பேர்டே 120 ரூபா, 150 ரூபா. செராமிக் அப்படிங்கிறப்ப ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் போட்டால் ஒரு 400 ரூபா வருது. ஆனால் கிட்ஸ் பெஸ்டியில் 99 ரூபா. சம்மர் ஆஃபர் 2 சேர்த்தே 99 ரூபா தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக். அரை மணி நேரத்தில் முடியுதா, 1 மணி நேரத்தில் முடியுதான்னு தெரியல. முதல்ல வாங்குறவங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், இல்லாதவங்களுக்கு இந்த ஆஃபர் மறுபடியும் வரப்போறது கிடையாது. ஸோ பை லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. ஸோ ஓவராலா ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம்ல. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.